எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட என்ட்ரி தான். எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு நடுவில் பேசுகிறப்ப யாரோ சொன்னாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு தெரியும் அப்படின்னாங்க. சின்ன வயசுலேருந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு தெரியும். ஏன்னா அதை சொன்ன உடனே தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5-6 வயசுல நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வருவாங்க, ஏய் ரைம் சொல்லி காமி, அவங்களுக்கு அந்த பாட்டு பாடி காமி பாடுவாங்க, நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி ஒழிஞ்சுப்போம், இல்லை அம்மா பின்னாடி ஒழிஞ்சுப்போம். இவர் அப்பயே ஒரு 300 பேருக்கு முன்னாடி நின்று ஒரு 3 நிமிஷம் டைலாக கட் சொல்லாமல் பேசியிருப்பாரு. யாரா அப்பா அடேங்க அப்பா அப்படின்ற மாதிரி அப்போ கிளாப்ஸ் வந்தது. அப்புறம் 17 வயசுல நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது பொட்டி கடையில் நின்றுப்போம், அப்பா கிட்ட திட்டு வாங்கியிருப்போம், லைசன்ஸ் எல்லாம் வண்டி விட்டுருப்போம், ஏன்டா அப்படி படிக்காம சுத்துறன்னு கேட்டிருப்பாங்க, ஏன்டா காலி கிரவுண்டில் நிற்கிற நடி வாங்கியிருப்போம். இவர் அப்பயே டைரக்ஷன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. என்னடா இது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மியூசிக் டைரக்ஷனா, கீபோர்டு வாசிப்பார் பாருங்களேன் பாட்டு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பாட்டு எழுத ஆரம்பிச்சார். அப்பதான் நிறைய பேர் சொன்னாங்க, என்ன சினிமானா விளையாட்டா, சின்ன வயசுல இருந்து எல்லாம் பண்ணிட்டா பாட்டு எழுதிடலாமா, இங்க யார் யார் எழுதிருக்கா இதுக்கு முன்னாடி பாட்டு உங்களுக்கு தெரியுமா, போய் கேட்டுப்பார். கண்ணதாசன் பாடல்கள் கேட்டிருக்கியா, வாலியோட பாடல்கள் கேட்டிருக்கியான்னா அதையும் எழுதிட்டாரு. வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையே, ஆனா உன்னை பத்தி பாடாமனால இருக்க முடியலையே. அதை கேட்டு வாலி சரே சொன்னாரா, என்னடா இப்படி எழுதுற சூப்பரா இருக்குடா அப்படின்னாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும் அப்படின்ற ஃபீல் இருந்தது. அதுவும் சொல்லிட்டேங்க, டைரக்டர் எஸ்டிஆர் எல்லாமே சொல்லலாம். அப்படி என்னென்ன இருக்கும் ஆர்ட் ஃபார்ம்ல எல்லாமே சொல்லிடலாம். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணோம்னா அது எப்பயுமே நம்மளை விட்டு போகாது அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஒரு கலையை ரொம்ப ரசிச்சனால தான் இவர் நடுவில் குவார்டர்லி பிரேக், ஹாஃப் பிரேக், ஆனுவல் லீவே விட்டா கூட சரி எப்பவுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் இனிமே பிரேக்கே கிடையாது, ஒரே ஒரு பிரேக் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் நடுவில் ஒரு பிரேக்கா மட்டும்தான் இருக்கும், வேற பிரேக்கே கிடையாது இனிமே அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இவருக்கு எல்லாமே வருங்க, இவர் எப்பங்க வருவாரு அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் பதில ஒவ்வொரு மேடையிலையும் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வராரு, இனிமே எப்பவுமே கரெக்டாக வருவார் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. காத்திருக்கிறதுலாம் இன்பம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எப்பவுமே அவரோட படங்களுக்காகவும் ட்ரெய்லருக்காகவும் பாட்டுக்காகவும் பேச்சுக்காகவும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். எப்படி ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி கொண்டாடுறோமோ ஒவ்வொரு நாளும் மாநாடை இப்படி தான் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணான்னு ஒருத்தர் உரிமையாக கூப்பிடக்கூடிய வி லவ் யூ சோ மச் அண்ணா அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு வணக்கம், தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். இங்கே கூடியுள்ள பெரியோர்கள் மற்றும் பிரஸ் மீடியா மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். சைலண்ட் 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 இங்கே எப்படி ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு தான் இருந்தேன், ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி இந்த படத்துக்கு ரொம்ப நான் என்னென்னா பொதுவாக என் படம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு நார்மலாகவே ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனை அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க சுற்றி. ஸோ அதெல்லாமே வந்து ஒருத்தர் தாக்கு பிடிச்சி தெரியும் தெரியும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து யாராவது இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியே தான் ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை பண்ண முடியுன்றது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து கூப்பிட்டு சுரேஷ் காமாட்சிகிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த படம் பண்ணுங்கள், ஏன்னா உங்களால் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை வந்து எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்துட்டாரு. அண்ட் வெங்கட் பிரபு எங்கள் டைரக்டர்
எனக்கும் அவருக்கும் அதான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. பட் ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருப்போம், இந்த வாட்டி பண்ணலாம் அந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து கதை சொல்லுவார், ஆனால் வேறு யாரையாவது வச்சு பண்ணுவார். ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த வாட்டி வரும்போது எனக்கு அந்த ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த அப்துல் காலிக் அப்படின்ற அந்த கேரக்டர் ஒரு ஒரு இனத்து மேலே வந்து எப்படி வந்து ஒரு பழி விழுது, அதை வந்து யாராவது கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு கான்செப்ட், அந்த லைன் வந்து நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நான் மெயினாக ஒத்துக்கிட்டேன். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து இந்த டைம் லூப் வந்து இது வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜாலியாக படம் போயிடும். ஆனால் நடித்த எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோன்றது வந்து அது சொன்னால் புரியாது. நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப வெங்கட் பிரபு சார் படத்தில் வந்து எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் வந்து கதை வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து பிரவீன் கேஎல் சார்லேருந்து ஹோல் டீம் எல்லாருமே கதையை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன், எல்லாரும் டீம் எல்லாருக்கும். எஸ் ஏ சந்திரசேகர் சார் அங்கிளோட நடிக்கிறது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. அண்ட் வைஜி மகேந்திரன் சார், அவரோட நாடகம்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப ஒரு விரல்லாம் நடிச்சிருப்பாருங்க இந்த படத்தில். விரலெல்லாம் நடிக்க வச்சிருக்காரு. என்ன சொல்லுவாங்க, விரல் வித்தலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் உத்தம் சந்த் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் பை அஸ். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் வந்து அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து நம்ம எங்க எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த இடத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜே சூர்யா சாரை வந்து பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா படத்துலையும் இப்பெல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வில்லன்ஸுக்கு வந்து அந்த ஸ்கோப் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கிற படம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுலயும் இந்த படம் வந்து பயங்கரமான ஸ்கோப் அவருக்கு. அண்ட் மனுஷன் நடிச்சு பிச்சு உதறிட்டாருங்க, உண்மையிலே சொல்றேன். ஹேட்ஸ் ஆஃப். அது போக அந்த ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஐயோ அதுல ஒண்ணு போயிடுச்சுன்னா கூட விட மாட்டாரு. எங்களுக்கெல்லாம் ஐயோ டயர்டா இருக்கே, எப்படா இவர் முடிப்பாரு, விட மாட்டாருங்க. அந்த டெடிகேஷன். அதே மாதிரி டப்பிங்லயும் வந்து மனுஷன் வந்து பிச்சுட்டாரு. இதுல வேற நான் வேற சொன்னேன், சார் அப்படியே அந்த தெலுங்கு ஓகே சார் பண்ணிடலாம் சார் தெலுங்கையும் அடிச்சு பிச்சுட்டாரு. ஸோ தெலுங்குலயும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும். அதுக்கு முழு காரணம் வந்து சூர்யா சார் தான். அண்ட் தேங்க்யூ சார், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார் என்னுடைய ஃபேவரட். எனக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு, நண்பர், எங்கள் அப்பா மாதிரி எல்லாமே எனக்கு வந்து யுவன். அது வந்து என்ன ஒரு பாண்டிங் அப்படின்றது எனக்கு தெரில. எனக்குன்னா இவர் வெங்கட் பிரபு சார் சொன்ன மாதிரி எனக்குன்னா பயங்கரமாக பண்ணுவார். அது எப்படி தான் அவருக்கு வந்து நான் தான் வரும். நான் எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் அவர் தாங்கிப்பார். நான் அதுதான் சொல்லியிருக்கேன், சார் உங்களுடைய நட்சத்திரம் அந்த இதெல்லாம் சொல்லுங்க, அதில் தான் எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணால் நான் அதில் தான் சார் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன். ஏன்னா என்ன தாங்கிக்கிற ஒரு இதயமும் என்ன புரிஞ்சுக்கிற ஒரு இதயமும் நீங்க தான் சார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு லவ். அப்புறம் நம்ம பிரேம்ஜி, இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு டைலாக் இருக்கு, எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. என்னன்னா பிரேம்ஜி கிட்ட நான் அடிக்கடி சொல்ற ஒரே டைலாக் படத்துல என்னன்னா, தயவு செஞ்சு ஓவரா நடிக்காத பிரேம், அந்த ஓவர் ஆக்டிங் மட்டும் கம்மி பண்ணு. இதை ஃபுல் படமா சொல்லியிருக்கேன் பிரேம் கிட்ட. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மஞ்சு அண்ணா தேங்க்யூ ஸோ மச்னா, படம் பிகினிங்ல இருந்து எங்களுக்காக இருந்திருக்கீங்க. அப்புறம் மகாத், அப்புறம் படத்தை எங்கள் கேமராமேன் ரிச்சர்ட் சார் ரொம்ப ரொம்ப நல்லா. ஏன்னா இது
இது எப்படி சொல்றது, படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். அதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. ஸோ அதனால எனக்கு அந்த லூப்ல திருப்பி வர்றது எல்லாமே வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டோம்னா திருப்பி எல்லா லூப்புமே நடிக்கணும். அதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாரு. உமேஷ் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஃபைட்டு ஃபேன்ஸுக்கு வந்து நான் சொல்றது ஃபைட்டு பாருங்க, படம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ரொம்ப ஆனா கஷ்டப்பட்டேன், ரொம்ப அடிபட்டுச்சு இந்த படத்துல, நிறைய அடி. ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணியிருக்கேன், உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன், நீங்களாம் சந்தோஷப்படுங்க. கல்யாணி பிரியதர்ஷன் படத்தோட ஹீரோயின். இவரு சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு படத்துல ரொமான்டிக் இதெல்லாம் இல்லையே தவிர, பட் அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கதை கேட்டுட்டு இந்த கதை மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு ஒரு டைரக்டரோட டாட்டர்ன்றதுனால ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. இந்த படத்துலயும் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேற யார் பேராவது விட்டேன்னா நம்ம எடிட்டர் சார். ஸோ என்னன்னா எங்களுக்கு எவ்வளோ டென்ஷனோ அதை விட பல மடங்கு டென்ஷன் வந்து அவருக்கு தான். ஸோ அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த படத்தை வந்து புரிகிற மாதிரி அண்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து வெங்கட் பிரபு சாருக்கு எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய உறுதுணையா இருந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவரோட 100th ஃபிலிம் வர ஆல் த வெரி பெஸ்ட் சார். காட் பிளஸ் யூ சார். எனக்கு ஜென்ரலா சென்னை ரிலீஸ் சுப்பையா சார், அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பொதுவாக இந்த மாதிரி நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். நான் படத்தை பற்றி என்ன பேசுறது, இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டேன். இல்லை இல்லை ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்னை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. நன்றி, நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல நம்மளோட கைத்தட்டல் தான் அண்ணனுக்கு இந்த இடத்துல தேவைப்படும் நினைக்கிறேன். பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா எங்களை எவ்வளோ நாள் என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க, எங்களை சிரிக்க வச்சிருக்கீங்க, ரசிக்க வச்சிருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் கண் கலங்கணும் நாங்கள் விட மாட்டோம். ஸோ ஆனால் உங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக ஒரு மாலை மட்டும் உங்களுக்கு போடணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ எல்லாரும் வர வேண்டாம், 2 பேர் மட்டும் மேலே. இல்லை நீங்கள் மேலே வரீங்க தலைவா, அவங்க மாலை மட்டும் ஒரு சார்கிட்ட கொடுங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கார், அவர்கிட்ட கொடுங்க, அவங்க போட்டுருவாங்க உங்களோட சார்பா. ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாரும் ஏற முடியாது ஜி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ.